கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1920களில் வெளிவந்த எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் சரித்திர நாவலான விலாசவதி என்ற நாவலை காண உள்ளோம். தமிழ் வாசகர்களின் நாடியை பிடித்து பார்த்து அறிந்து எழுதியவர்களில் காலத்தில் முதன்மையானவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். இவர் ரெய்னால்ட்ஸ் போன்ற ஆங்கில நாவலாசிரியர்களின் கதைகளை தழுவி எழுதியதோடு நின்றுவிடாமல் தமிழ்நாட்டின் சமகால சமுதாயத்தை சித்தரிக்கும் பல நாவல்களையும் இவர் எழுதியுள்ளார். அதிகாரம் 12. விலாசவதி தேவி தனது அந்தரங்க ஆஸ்தான மண்டபத்தில் தனது மந்திரியார் புடைசூழ கொலுவீற்றிருந்தாள். அவளது 6 தோழிமார் நால்வரும் தம் தம் இடங்களில் உட்கார்ந்திருந்தனர். அப்பொழுது அரசிலமங்கை தனது முதன் மந்திரியை நோக்கி, விக்கிரமாங்க சோழன் எங்கே என்று வினவினாள். விக்கிரமாங்க சோழன் கோழை என்பதை அவள் பூரணமாக அறிந்து கொண்டதும் அவனது விஷயத்தில் அவளது மனம் முற்றிலும் முறிந்து மாறி போய்விட்டது. ஆனாலும் பிறருக்கு எதிரில் அவனை தான் அலட்சியம் செய்யக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் அவனை அன்று நடக்கும் மந்திர ஆலோசனைக்கு அழைப்பு விடுத்திருந்தாள். விக்கிரமாங்க சோழன் இரவில் வெகு நேரம் வரையிலும் சூது, குடி முதலிய விஷயங்களில் தனது கவனத்தை செலுத்துகிறான் என்பதை முதன் மந்திரி முதலியோர் அறிந்தாரார். ஆனாலும் அதை மகாராணியிடம் வெளியிடுவது ஒழுங்கல்லவென்று நினைத்து அந்த கேள்விக்குரிய மறுமொழியை சொல்லாமல் அவளது கவனத்தை வேறு விஷயத்தில் மாற்றத் தொடங்கி, மகாராணி, தாங்கள் கடைசியாக கட்டளையிட்டபடி நான் ஒற்றர்களை அனுப்பி நம்முடைய ராஜ்யம் முழுவதும் போய் நிலைமையை தெரிந்து கொண்டு வரும்படி செய்தேன். போனவர்கள் எல்லோரும் அநேகமாக திரும்பி வந்து விட்டார்கள். நம்முடைய குடிமக்களில் பெரும்பாலானோர் நம்முடன் சேருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களாம். சுமார் 125 விழுக்காடுதான் எதிரிகளுக்கு அனுசரணையாக இருக்கிறார்கள். மீதியுள்ளவர்கள் எல்லோரும் இந்த க்ஷணத்தில் நாம் பறையறிவித்தாலும் உடனே புறப்பட்டு வந்து நமக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்களாம் என்று கூறினார். நாம் பறையறிவித்தால் அவர்கள் உடனே வந்து குவிந்து விடுவார்கள். குறைந்த அவகாசத்தில் போர் தொடுக்க நேரிடுவதால் அதற்கு வேண்டிய பெருந்தொகையை எப்படி உடனே நாம் திரட்டுவது என மந்திரியார் வினவினார். அந்த சமயத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு கதவு திறந்து கொண்டது. விக்கிரமாங்க சோழன் அங்கு வந்து சேர்ந்தான். அவனது முகமும் கண்களும் சிவந்திருந்தன. அவனது உடம்பு அங்கும் இங்கும் சாய்ந்தது. கால்கள் தடுமாறின. தனது ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்ட விக்கிரமாங்க சோழன், என்ன ஆச்சரியம், நான் வருவதற்குள்ளாக எல்லோரும் கூடி விஷயங்களை முடிவு செய்து விட்டீர்கள் போலிருக்கிறதே என்று அதிகாரமாக அதட்டி கூறினான். அதை கேட்ட விலாசவதி தேவி, இன்னும் நாங்கள் எவ்வித முடிவும் செய்யவில்லை. உங்களுடைய வருகையை எதிர்பார்த்தே தான் நாங்கள் இவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம் என்று கூறினாள். அதை கேட்ட விக்கிரமாங்க சோழன், மகாராணி உண்மையாகவே பேசுகிறாள் என்றும் தான் நிறமோ முக்கியமான மனிதன் என்றும் நினைத்து கம்பீரமாக நிமிர்ந்து, சமண மதத்தைச் சேர்ந்தவர்களை கண்டால் கண்ட இடத்தில் வெட்டி போட்டுவிட கட்டளையிடு என்று கூறினான். அதை கேட்ட முதன் மந்திரி, நேற்றைய தினமே பறைசாற்றுவித்திருக்கிறோம். சமண மதத்தைச் சேர்ந்த ஜமீன்தார்கள் எல்லோரும் ராஜ துரோகிகளாக மாறியிருப்பதால் அவர்கள் தேசப்பிரஷ்டம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் எங்கிருந்தாலும் பிடித்து கொண்டு வந்து ஒப்புவிப்போருக்கு சன்மானம் கொடுப்பதாகவும் ஒரு விளம்பரம் பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றார். விக்கிரமாங்க சோழன், நம்முடைய பெருத்த சேனையை திரட்டி அந்த பதர்களை எல்லாம் ஒரு க்ஷணத்தில் முறியடித்து பஞ்சு பஞ்சாக பறக்க அடித்து விடலாம் என்றான். முதன் மந்திரி, ஆம், உண்மைதான். நம்மிடம் அபிமானமுள்ள ஜமீன்தார்களும் சமஸ்தானவாதிகளும் பிரஜைகளும் நம்முடன் கூடி யுத்தம் செய்ய தயாராகவே இருக்கிறார்கள் என்றான். விக்கிரமாங்க சோழன், அப்படியானால் அவர்களை வரவழைத்து யுத்தத்தை தொடங்க வேண்டியதுதானே என கூறினான். முதன் மந்திரி, அவர்களை வரவழைத்தால் அவர்களுக்கு ஏராளமான பெருந்தொகை செலவு செய்ய நேரிடும். தேவையான ஆயுதங்கள், உணவு, தானியங்கள் என ஏராளமான சாமான்கள் வேண்டியிருக்கும். அவைகளையெல்லாம் முதலில் சேகரம் செய்து வைத்துக் கொண்டுதான் அதற்கு பிறகு நாம் அழைக்க வேண்டும் என்று கூறினார். விக்கிரமாங்க சோழன், ஏதாவது ஒரு புதிய வரியை விதித்து நாளைய தினமே அதை விளம்பரப்படுத்தி ஒவ்வொரு இடத்திலும் பண வசூல் செய்வோம். அதுதான் சுலபமான வழி என்றான். முதன் மந்திரி, ஏற்கனவே நாம் குடிமக்கள் இடத்திலிருந்து வரிகளையும் பகுதி பணத்தையும் வாங்குகிறோம். அதுவே தங்களால் தாங்க முடியாத சுமையாக இருக்கிறது என்று ஜனங்கள் முறையிடுகிறார்கள். அப்படி இருக்க நாம் இனியும் வரி விதிப்பது நியாயமாகாது என்றார். விக்கிரமாங்க சோழகன், ஏன் நியாயமாகாது? இந்த ராஜ்யத்தையும் அவர்களையும் பாதுகாப்பதற்காகவும் அவர்களுக்கு நிம்மதியாக வழி செய்வதற்காகவும் தானே நாம் இந்த வரியை விதிக்கப் போகிறோம். மகாராணி பார்த்து செய்வது நியாயமாகாது என்று எவன் துணிந்து சொல்லுவான் என்றான். விலாசவதி தேவி, நமக்கு அவசரம் என்று நாம் ஜனங்களை வற்புறுத்தி அவர்களது மனம் முறிந்து போகும்படி செய்யக்கூடாது. ஜனங்கள் நம் மீது அதிருப்தி அடைந்து விட்டால் எதிரிகள் இதுதான் சமயம் என்று நினைத்து நம்முடைய ஜனங்களை தங்களோடு சேர்த்துக் கொள்வதற்கு அது இடம் கொடுக்கும். ஆகையால்
நாம் இந்த விஷயத்தில் நன்றாக யோசித்து நிறமவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு இப்பொழுது 5 லட்சம் ரூபாயாவது வேண்டியிருக்கும் என்று கூறினார். அப்படி அவர்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கதவை மெதுவாக திறந்து கொண்டு அமிர்தலிங்க சோழகர் அவர்களுக்கு முன் வந்து மரியாதையாக ஒரு புறத்தில் ஒதுங்கி நின்றார். நம்முடைய பகைவர்களான ஜமீன்தார்கள் எல்லோரும் காண்டாவனம் கோட்டையில் இருந்தபடி படைகளை திரட்டிவிட்டார்கள். இன்னும் 2 நாட்களில் திடீரென்று புறப்பட்டு வந்து இந்த ஊரை வளைத்து கொண்டு முற்றுகை போட்டு எல்லோரையும் சுலபத்தில் பிடித்துக்கொள்ள தீர்மானித்திருக்கிறார்களாம் என்று ஒற்ற நமக்கு செய்தி தெரிவித்திருக்கிறான் என கூறினார். உடனே விலாசவதி தேவி தொகை திரட்டுவதை பற்றி பின் ஆலோசிக்கலாம். முதலில் பொழுது விடிந்தவுடன் வேவுகாரர்களை அனுப்பி ஜனங்களையும் ஜமீன்தார்களையும் திரட்டுவதோடு அங்கங்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்குமோ அவைகளையும் விலைக்கு வாங்கி கொண்டு வரும்படி ஏற்பாடு செய்ய வேண்டும். நாளைய தினம் பகலுக்குள் நம்முடைய ஏற்பாடுகள் எல்லாம் முடியடைய வேண்டும். நம்முடைய சேனைகளும் ஆயத்தமாகி விட வேண்டும் என கூறினாள். அப்பொழுது பக்கத்தில் இருந்த கதவு திறக்கப்பட்டு 2 மனிதர்கள் அதன் வழியாக வந்து மகாராணியின் முன்னர் தோன்றினர். ஒருவன் கைவிலங்கு கால்விலங்குகளோடு காணப்பட்டான். அவனுக்கு பின்னால் போர்க்கவசம் முதலிய கோலத்தோடு நமது இலங்கை வீரர் நின்று அவனை முன்னால் நடத்தி கொண்டு வந்து, அடே துஷ்டா, மகாராணியாரின் பாதத்தில் விழுந்து உயிர் பிச்சை கேள் என்று கூறிவிட்டு விலாசவதி தேவியை நோக்கி, இனி தங்களுக்கு தேவையான 5 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைத்துவிட்டது என கூறினார். நம்முடைய விரோதிகளின் உபயோகத்துக்காக அனுப்பப்பட்ட பாண்டிய நாட்டு பணத்தை கொண்டே நாம் நம்முடைய பகைவரை ஜெயிக்கப் போகிறோம். பாண்டிய தேசத்தரசி நம்முடைய பகைவர்களுக்கு அனுசரணையாக இருந்து தன்னுடைய உபசேனாதிபதியான இந்த மனிதனிடம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தனுப்பியிருக்கிறாள். அதை நாம் கைப்பற்றி விட்டோம் என கூறினார். பெரும் திரவியம் கிடைத்தபடியால் குடிமக்களுக்கு வரிசுமை ஏற்படாததோடு மட்டுமல்லாமல் அந்த பணம் தங்களது பகைவருக்கு பாண்டிய நாட்டரசி கொடுத்து அனுப்பி வைத்தால் அது அவர்களுக்கு போய் சேராமையால் அவர்களது பணம் குறைந்து போகும் என்பது அளவற்ற திருப்தியை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. இந்த கதை நிகழ்ந்த காலத்தில் 5 லட்சம் ரூபாய் என்பது ஒரு குபேர சம்பத்துக்கு சமம். இலங்கை வீரர் மகாராணியிடம் தற்செயலாக என்னிடம் சில கடிதங்கள் அகப்பட்டன. அவைகளை நான் பார்த்ததில் இன்று சாயங்காலம் பாண்டிய நாட்டிலிருந்து நம்முடைய எதிரிகளின் உபயோகத்திற்காக 5 லட்சம் ரூபாய் வருவதாகவும் அதை பாண்டிய நாட்டு உபசேனாதிபதியும் வேறு 2 போர் வீரர்களும் குதிரை மீது 2 மூட்டைகளாக கட்டி கொண்டு வருவதாகவும் நான் தெரிந்து கொண்டேன். உடனே நான் புறப்பட்டு போய் இவர்களை வழிமறித்து இவர்களை ஜெயித்து இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு இங்கு வந்துள்ளேன் என கூறினார். கதவிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்த யுத்த வீரனான சொக்கநாதன் பண மூட்டைகளை கொண்டு வந்து மகாராணியிடம் சமர்ப்பித்தான். விக்கிரமாங்க சோழனுக்கு இலங்கை அவரை பற்றி நினைக்க நினைக்க அவனுக்கு பொறாமையும் ஆத்திரமும் கோபமும் உண்டது. விலாசவதி தேவி இலங்கை வீரரை நோக்கி பாண்டிய உபசேனாதிபதிக்கு அவரையே தண்டனை வழங்குமாறு கூறினாள். அவர் அதனை ஏற்றுக்கொண்டு தனது பணிமகனை நோக்கி, சொக்கநாதா, இவனுடைய விலங்குகளை விலக்கிவிடு. எய்தவன் இருக்க நாம் அம்பை கடிவதில் பயனும் இல்லை, அது நியாயமும் ஆகாது. ஆகையால் நான் இவனை மன்னித்து அனுப்புகிறேன். இவன் தன்னுடைய தேசமான பாண்டிய நாட்டுக்கு போய் தான் போன காரியம் அபஜயப்பட்டு போனதென்று தனது ராணியிடம் சொல்லட்டும். அப்பொழுது அவ்விடத்திலேயே இவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். அதுவே போதுமானதென்று நினைக்கிறேன் என கூறினார். இந்த பண மூட்டைகளை யாரிடம் கொடுக்கும்படி அந்த ராணி உத்தரவு செய்தால், இந்த பணம் யாருடைய செலவுக்காக அனுப்பப்பட்டது, இந்த ஊரிலுள்ள யார் மூலமாக இது சமண ஜமீன்தார்களிடம் போய் சேரப்போகிறது என்ற விவரங்களை எல்லாம் இவர்களை விசாரித்து நன்கு அறிந்து கொண்டேன் என்று விளக்கமாக மகாராணியிடம் விளம்பினார். மேலும் அவர் தனக்கு கிடைக்கப்பெற்ற அந்த குறிப்பேட்டு புத்தகத்தையும் அதற்குள் இருந்த கடிதங்களையும் மகாராணிக்கு சமர்ப்பித்தார். அவள் அக்கடிதத்தை பார்த்துவிட்டு சங்கீத குறிகளாக இருந்தமையால் அவரையே அக்கடிதத்தை வாசிக்குமாறு கூறினாள். அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. மதுரை மாநகரம், இடும்பாவனம், காண்டாவனம் முதலிய சமஸ்தானங்களின் அதிபதிகளிடமிருந்து நீங்கள் வாங்கி அனுப்பி வைத்த மனுக்கள் வந்து சேர்ந்தன. அவற்றை நான் நமது மகாராணியாரிடம் சேர்ப்பித்தேன். நமது மகாராணியார் சமண மதத்தை இந்த பாண்டிய தேசம் முழுவதும் பரவச் செய்து விட்டார்களாதலால் இனி அதை சோழ தேசம் முழுவதும் பரவச் செய்ய வேண்டும் என்று அவாவுடையவர்களாக இருக்கிறார். இவ்விடத்தில் சமண மத ஜமீன்தார்கள் முயற்சிக்கும் காரியங்கள் இனிது நிறைவேறுவதற்கு தம்மால் என்ற உதவிகளை செய்வதாக வாக்களித்து விட்டார்கள். சோழ தேசத்து அரசன் சைவ சமயத்தை தழுவியவராக இருப்பதால் அந்த கோரிக்கை நிறைவேறுவது கடினமாதலால் சமண சமயத்தை தழுவிய ஒருவனை சோழ நாட்டுக்கு அரசனாக்குவது முக்கியமான காரியமாதலால் இடும்பாவனம், காண்டாவனம் முதலிய சமஸ்தானாதிபதிகளின் மனம் தளர்வடையாமல்
நாம் மேற்கொண்டுள்ள போரை நடத்தி விலாசவதியை நீக்கி வேறொரு சமண அரசனை நிலைநிறுத்த வேண்டும். மேற்படி சமஸ்தானாதிபதிகள் கேட்டுக்கொண்டபடி 5 லட்சம் ரூபாய் அனுப்பவும் உத்தரவு பிறந்துவிட்டது. அந்த தொகையை இந்த ஊர் உபசேனாதிபதியிடமும் 2 போர் வீரர்களின் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும். அந்த பணத்தை வாங்கி அது சமண ஜமீன்தார்களிடம் பத்திரமாக போய் சேரும்படி நீங்கள் செய்ய வேண்டியதோடு இந்த உபசேனாதிபதியையும் மற்ற 2வரையும் மறுநாளே அனுப்பவும். அனுப்பும் பொழுது அங்குள்ள நிலைமையை பற்றி விரிவான கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பவும். இங்கனம் உக்கரபாண்டியன், ஆஸ்தான அந்தரங்க மந்திரி என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை இலங்கை வீரர் படித்து முடித்தார். விக்கிரமாங்க சோழன், இதெல்லாம் சரிதான், இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை படிக்கவில்லையே என்றான். இலங்கை வீரர், அந்த கடிதத்தில் அதுதான் எழுதப்படாமல் இருக்கிறது. ஆனாலும் நான் இதை படித்தவுடனே இது இன்னாருக்குத்தான் எழுதப்பட்டிருக்க வேண்டுமென்று சுலபத்தில் ஊகித்து அறிந்து கொண்டேன் என கூறினார். விக்கிரமாங்க சோழன், இந்த குறிப்பேட்டு புத்தகத்தை நான் இதற்கு முன் பார்த்திருக்கிற ஞாபகம் உண்டாகிறது. 2-3 தினங்களுக்கு முன் இரவில் என்னோடு கூட விளையாடிக் கொண்டிருந்த மனிதர் யாரிடத்திலோ இது இருந்ததை நான் கண்டிருக்கிறேன் என்றான். இலங்கை வீரர், இந்த கடிதம் நம்முடைய ஊரில் இருக்கும் பாண்டிய நாட்டு ஸ்தானாதிபதியான சுந்தர பாண்டியருக்கு எழுதப்பட்டதென்று இப்பொழுது வந்த உபசேனாதிபதி என்னிடம் ஒப்புக்கொண்டான். இந்த கடிதம் இந்த நோட்டு புத்தகத்துக்குள் இருந்தது. இந்த குறிப்பேட்டு புத்தகம் சுந்தர பாண்டியத்தில் இடத்திலிருந்து என்னிடம் வந்து சேர்ந்தது என்றார். இலங்கை வீரர் சொன்னதை கேட்டவுடனே விக்கிரமங்க சோழன், ஆம், அது நிஜம்தான். இந்த குறிப்பேட்டு புத்தகம் சுந்தரபாண்டியன் இடத்தில் இருந்தது நான் பல தடவைகளில் பார்த்திருக்கிறேன். எனக்கு நன்றாக ஞாபகம் உண்டாகிறது என்று ஆத்திரமாக கூறினான். உடனே முதன் மந்திரி, இந்த சுந்தரபாண்டியர் ரகசியத்தில் நம்முடைய விரோதிகளுக்கு அனுகூலமாக இருந்து அவர்களுக்கும் பாண்டிய நாட்டு அரசிக்கும் கடித போக்குவரத்து செய்து வருகிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. வேறொரு நாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு வந்திருக்கும் தூதர்களுக்கும் ஸ்தானாதிபதிகளுக்கும் நாம் எவ்வித தீங்கும் செய்யக்கூடாது என்று நீதி சாஸ்திரம் தெரிவிக்கிறது. ஆனால் இந்த ஸ்தானாதிபதி நம்முடைய பரிசுத்தமான கடமையிலிருந்து நெறிப்பிறழ்ந்து நம்முடைய பகைவர்களின் உள்ளாட்களாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாம் எவ்விதம் தண்டித்தாலும் அது பாவமாகாது என்றார். உடனே விக்கிரமாங்க சோழன் மூர்க்கமாக பேசத் தொடங்கி, இதில் சுந்தரபாண்டியன் ஒருவன் மாத்திரமா சம்பந்தப்பட்டிருக்கிறான்? சந்திரசேகர பாண்டியனும் அவனை விட மகா மோசக்காரன். அவர்கள் இருவருமே சுத்த அயோக்கியர்கள். என்னை அவர்கள் எவ்வளவு தூரம் ஏமாற்றியிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் இருவரையும் நாம் சும்மாவே விடக்கூடாது. உடனே அவர்களை பிடித்து சிறைப்படுத்தி பொழுது விடியும் முன் அவர்களை தூக்கு மரத்தில் தொங்கவிட்டு அவர்களுடைய உடம்பை காக்கை கழுகுகளுக்கெல்லாம் இரையாக்க வேண்டும் என்று அழுத்தமாக கூறினான். அதை கேட்டதும் மோகினியும் திலகவதியும் தங்களது காதலர்களுக்கு ஏதேனும் துன்பம் நேருமோ என்று திகில் கொண்டனர். திலகவதி மோகினியின் காதில், ஏதாவது சாக்கை வைத்துக்கொண்டு நீ உடனே புறப்பட்டு போய் அவர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பு. இந்த ஊரை விட்டு புறப்பட்டு ஓடிப்போகும்படி அவசரமாக செய்தி சொல்லி அனுப்பிவிட்டு வா என்று தனிவான குரலில் ரகசியமாக கூறினாள். அப்போது விலாசவதி தேவி விக்கிரமாங்க சோழனை நோக்கி, இப்படி அவசரமாகவும் மூர்க்கமாகவும் நாம் எதையும் செய்யக்கூடாது. செய்தால் நமக்கும் பாண்டிய தேசத்தாருக்கும் உடனே போர் மூழுவது நிச்சயம். நம்மோடு போர் செய்ய வெளிப்படையான முகாந்திரம் ஏதாவது வாய்க்காதா என்று அவள் வெகு காலமாக காத்திருக்கிறாள். நாம் அவளுடைய ஸ்தானாதிபதிகளுக்கு ஏதேனும் தீங்கு செய்தால் அவள் அதை ஒரு பெரிய காரணமாக எடுத்துக்கொண்டு உலகுக்கு அறிவித்து நம் மீது போருக்கு கிளம்புவாள். அவள் ஒழுங்கானவள் அல்ல என்பதை உலகத்தாரே தெரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். இப்படி செய்தால் அது அவளுக்குத்தான் சாதகமாகிவிடும் என கூறினாள். முதன் மந்திரி, இப்பொழுது இங்கே வந்து விட்டு போன உபசேனாதிபதி அநேகமாக இந்த ஊரிலுள்ள பாண்டிய தேசத்து ஸ்தானாதிபதிகளை பார்க்காமல் தன் ஊருக்கு திரும்பி போக மாட்டான். அவன் இந்நேரம் அவர்களுடைய ஜாகைக்கு போய் சேர்ந்து தனக்கு நேர்ந்த இடையூறையும் தோல்வியையும் தெரிவித்துக் கொண்டிருக்கலாம். அதை கேட்டு ஸ்தானாதிபதிகள் இருவரும் தாங்கள் இருவரும் நிரம்பவும் விபரீதமான நிலைமையில் இருப்பதாக எண்ணி அச்சம் கொண்டு இவ்விடத்தை விட்டு புறப்பட்ட உடனே ஊருக்கு ஓடிப்போய்விட எத்தனிப்பார்கள் என கூறினார். இலங்கை வீரர் ஸ்தானாதிபதிகளின் ஜாகைக்கு சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று கண்டறிந்து வருகிறேன் என கூறி அரண்மனையிலிருந்து வெளியே சென்றார். இலங்கை வீரர் ஸ்தானாதிபதிகள் வசித்து வந்த மாளிகையை அடைந்தார். அப்பொழுது இரவு 11 மணி சமயம் இருக்குமாதலால் அதன் கதவு மூடி உட்புறத்தில் தாளிட பெற்றிருந்தது. இலங்கை வீரர் கதவண்டை போய் நின்று அதை மெதுவாக தட்டினார். சிறிது நேரத்தில் ஒரு பணிமகன் வந்து கதவை திறந்து விடவே அவர் அவனை நோக்கி, நான் சுந்தரபாண்டியரோடு அவசரமாக பேச வேண்டும் என்றார். அரண்மனையிலிருந்து சோமசுந்தர சோழகர் என்று ஒருவர் வந்திருப்பதாக தெரிவி என்றார். பணிமகன், சரி வாருங்கள் என்று அவரை அழைத்து கொண்டு உட்புறம் சென்றான். அவர்கள் இருவரும் பல தாழ்வாரங்களையும் கூடங்களையும் கடந்து ஸ்தானாதிபதிகளின்
உத்தியோக அறையை அடைந்தனர். பணிமகன் முன்னே உள்ளே சென்று இலங்கை வீரர் வந்திருப்பதாக அறிவித்தான். உடனே பின்னால் அவரும் உள்ளே நுழைந்தார். அந்த அறைக்குள் ஒரு பெரிய மேசையின் பக்கத்தில் சுந்தரபாண்டியன், சந்திரசேகர பாண்டியன் ஆகிய இருவரும் உட்கார்ந்து சதுரங்கம் விளையாடுகிறவர்கள் போல நடித்து கொண்டிருந்தனர். பக்கத்தில் பிரகாசமான ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவர்களது முகத்தோற்றம் சம்சயமற்றதாக காணப்பட்டது. அதை கண்ட இலங்கை வீரர் அரண்மனையிலிருந்து யாராகிலும் அவசியம் வருவார்கள் என்று எதிர்பார்த்து அவர்கள் பாசாங்கு செய்கிறார்கள் என்று உடனே எண்ணிக்கொண்டார். அவ்வாறு இலங்கை வீரர் வந்தவுடனே சுந்தரபாண்டியன், சோமசுந்தர சோழகரா, வரவேண்டும் வரவேண்டும். ஏது, நீங்கள் இவ்வளவு அகால வேளையில் இவ்வளவு தூரம் வந்தது என்றான். உடனே சந்திரசேகர பாண்டியன், வாருங்கள், இதோ இந்த நாற்காலில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி பக்கத்தில் இருந்த ஆசனத்தை காட்டி உபசரித்தான். இலங்கை வீரர், இருக்கட்டும், நான் அதிகமாக இங்கே உட்கார்ந்திருக்க எனக்கு அவகாசமில்லை. நான் வந்த விஷயத்தை 2 வார்த்தைகளில் சொல்லிவிட்டு நான் போக வேண்டும். நான் கூறப்போகும் விஷயங்களில் நீங்கள் கவனத்தை முக்கியமாக செலுத்த வேண்டும் என கூறினார். சுந்தரபாண்டியன், அப்படியானால் நீங்கள் ஏதோ ராஜாங்க விஷய சம்பந்தமாக வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது என்றான். சந்திரசேகர பாண்டியன், நாங்கள் இந்த கடைசி ஆட்டத்தை ஆடிவிட்டு படுக்கைக்கு போக இருந்தோம். இவ்வளவு அகாலத்திலா ராஜாங்க விஷயத்தை பற்றி பேசுவது என்றான். இலங்கை வீரர், ஆமாம், உங்களுடைய கடைசி ஆட்டம் தோற்று போய்விட்டது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்று பூடகமாக பேசினார். சுந்தரபாண்டியன் உண்மையை அறிந்து கொள்ளாதவன் போல நடித்து, ஆமாம், எந்த ஆட்டத்திலும் ஒருவர் தோற்றுத்தான் போக வேண்டும், இன்னொருவர் ஜெயிக்கத்தான் வேண்டும். இன்று முழுதும் எனக்கு தோல்வியே கிடைத்தது, என்ன செய்வது என்றான். இலங்கை வீரர் ஏளனமாக புன்னகை செய்து, நான் குறித்தது உங்களுடைய ஆட்டத்தை அல்ல, பாண்டிய நாட்டரசி இந்த நாட்டரசியை குறித்து நகர்த்திய காய்கள் வெட்டப்பட்டு போனதை பற்றியல்லவா நான் பேசுகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கும் இந்நேரம் எட்டியிருக்கும் என்று நம்புகிறேன் என்றார். சுந்தரபாண்டியன் வியப்போடு சந்திரசேகர பாண்டியரை நோக்கி, என்ன இது, இந்த மனிதர் பேசுவது எனக்கு நன்றாக விளங்கவே இல்லையே என்றான். சந்திரசேகர பாண்டியன், என்ன ஆச்சரியம், இவர் பேசுவது எனக்கும் விளங்கவில்லையே. மகாராணிகள் இருவரும் ஆட்டம் ஆடுவதாவது, அந்த ராணியால் நகர்த்தப்பட்ட காய்கள் வெட்டப்பட்டு போவதாவது. நண்பரே, விஷயத்தை வெளிப்படையாக சொல்லுங்கள் என்று இலங்கை வீரரை பார்த்து கேட்டான். பாண்டிய நாட்டு உபசேனாதிபதி பற்றிய விஷயம் எதுவும் உங்களுக்கு தெரியாதென்று ஒருவேளை மறுப்பீர்கள் போலிருக்கிறதே என்றார். யார், உபசேனாதிபதியா? எந்த உபசேனாதிபதி? இந்த தேசத்து உபசேனாதிபதியா? அவருடைய சங்கதி எதுவும் எனக்கு தெரியாதே என்றான் சுந்தரபாண்டியன். உபசேனாதிபதியா அல்லது உபஸ்தானாதிபதியா? என்னை பற்றியா சொல்லுகிறீர்கள்? நான் என்ன செய்தேன்? ஒன்றுமில்லையே என்று இடையில் புகுந்தான் சந்திரசேகர பாண்டியன். இலங்கை வீரர் ஏளனமாக புன்னகை செய்து, ஓஹோ, உங்களுக்கு உபசேனாதிபதி யார் என்பது தெரியாதோ? அப்படியானால் 5 லட்சம் ரூபாய் நீங்கள் எதிர்பார்க்காத ஓரிடத்திற்கு போய் சேர்ந்து விட்டது கூட உங்களுக்கு தெரிந்திருக்காதென்று நான் நினைத்து கொள்ள வேண்டும் போல இருக்கிறது என்றார். மேலும் உங்களுடைய குறிப்பேட்டு புத்தகம் கூட காணாமல் போகவில்லையோ என்றார். உடனே சுந்தரபாண்டியன், அப்படியா சொன்னது? என்னுடைய குறிப்பேட்டு புத்தகம் இதோ என்னுடைய சட்டைப்பையில் இருக்கிறது. நீங்கள் இங்கே வந்தது முதல் பேசுவதெல்லாம் அதிசயமாக அல்லவா இருக்கிறது. இதோ இருக்கிறது பாருங்கள் என்னுடைய குறிப்பேட்டு புத்தகம் என்று கூறிய வண்ணம் தனது சட்டைப்பைக்குள் இருந்த ஒரு குறிப்பேட்டை எடுத்து மேசையின் மீது வைத்தான். உடனே இலங்கை வீரரும் தன்னிடமிருந்த குறிப்பேட்டு புத்தகத்தை மேசையின் மீது வைத்தார். அதை வியப்போடு உற்று நோக்கிய சுந்தரபாண்டியன், இது என்னுடைய குறிப்பேட்டு புத்தகம் இல்லவே இல்லை என்றான். உங்களிடத்தில் இந்த குறிப்பேட்டை பார்த்ததாக நம்முடைய விக்கிரமாங்க சோழர் உறுதியாக சொல்லுகிறாரே என்றார் இலங்கை வீரர். விக்கிரமாங்க சோழகரா சொல்கிறார்? அது அவசியம் நிஜமாக இருக்கும். அவர் குடித்து ஆடி விழுந்து கொண்டே இருப்பவர். அப்படி இருக்க இந்த நோட்டு புத்தகம் என்னுடையதென்று அவர் சொல்வது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும் பாருங்கள். இதோ என்னுடைய உபஸ்தானாதிபதி இருக்கிறார், இவரை கேளுங்கள். இந்த 2இல் எது என்னுடைய குறிப்பேடு என்பது என்னோடு எப்பொழுதும் இருக்கிற மனிதரான இவருக்குத்தான் நன்றாக தெரியும் என்றார். சந்திரசேகர பாண்டியன், ஐயா, இதுவரையில் நீங்கள் சொன்னதையெல்லாம் நாங்கள் நிரம்பவும் பொறுமையோடு கேட்டு வந்தோம். இனி எங்களால் சகிக்க முடியாது போலிருக்கிறது என்றான். இலங்கை வீரர், அப்படியா? இருந்தாலும் பாதகமில்லை, இன்னும் சொற்ப நேரம்தான். நான் முடிவான சங்கதிகளையும் நிபந்தனைகளையும் சொல்லிவிடுகிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். முதலாவது விஷயம், உங்கள் தேசத்து மகாராணி இந்த சமண ஜமீன்தார்களுக்கு உதவி செய்த விஷயத்தில் நீங்கள் சம்பந்தப்பட்டு இதுவரையில் செய்துள்ள துரோகமான காரியங்களை எல்லாம் சோழமாதேவி மறந்து உங்களை மன்னித்திருப்பதாக என் மூலமாக உங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் என்றார். ஓஹோ, நாங்கள் செய்யாத குற்றங்களை பற்றி மகாராணி எங்களை மன்னித்திருக்கிறார்களோ? இது நிரம்பவும் தயாளமான விஷயம்தான். நீங்கள் சொல்லப்போகும் 2வது விஷயமும் இது போல வேடிக்கையாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றான் சுந்தரபாண்டியன். அடுத்தது, அதையும் சொல்லிவிடுகிறேன் கேளுங்கள்.
இந்த குறிப்பேட்டு புத்தகத்திற்குள் அநேக கடிதங்கள் இருக்கின்றன. இவைகளின் விஷயத்தை வெளிப்படுத்தினால் உங்கள் மகாராணி, உக்கரபாண்டியர், சுந்தரபாண்டியர் ஆகிய மூவருக்கும் என்றைக்கும் அழியாத பழிப்பும் அபகீர்த்தியும் உண்டாவது நிச்சயம். உங்கள் மகாராணி இந்த மகாராணிக்கு தீங்கு செய்வதில்லை என்று ஒரு உறுதிமொழியை எழுத்து மூலமாக கொடுத்தால் இந்த கடிதங்கள் எல்லாம் திருப்பிக் கொடுக்கப்படும். அதுதான் இரண்டாவது விஷயம் என்றார் இலங்கை வீரர். சுந்தரபாண்டியன், ஓஹோ, உங்கள் மூன்றாவது விஷயம் இன்னும் அதிக புதுமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றான். இலங்கை வீரர் விடாமல், அதையும் சொல்லுகிறேன் கேளுங்கள். இன்றைய தினம் மதுரை மாநகரிலிருந்து வரும் பணத்தை எடுத்து போக நம்பிக்கையான ஒருவரை ஆயத்தமாக வைக்கும்படி உங்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? நம்பிக்கையான அந்த மனிதர் இப்பொழுதும் உங்கள் ஜாகையிலே தான் இருப்பார் என்று நினைக்கிறேன். அவரை நான் இப்பொழுது பார்க்கும்படி நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இது மூன்றாவது நிபந்தனை. அவருக்கு நான் யாதொரு தீங்கும் செய்ய போகுவதில்லை. அந்த விஷயத்தில் நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை உறுதியாக நம்பலாம் என்று கூறினார். சுந்தரபாண்டியன் நிறமும் ஆயாசமடைந்தவர் போல நடித்து, ஐயா, நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் நிரம்பவும் வேடிக்கையாகவும் புதுமையாகவும் இருக்கிறது. நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தோம். இனிமேல் எங்களிடம் பொறுமை இருக்காது என்பது நிச்சயம். அந்த கடித விஷயமே எங்களுக்கு தெரியாதென்று நாங்கள் சொல்லுகையில் அதில் உள்ள ஒவ்வொரு விஷயமாக கேட்டுக்கொண்டே போனால் நாங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே பதில்தான் சொல்ல முடியும். நம்பிக்கையான ஒரு மனிதர் தானே இந்த வீட்டில் இருக்கிறது. இங்கே இருக்கும் எல்லா மனிதர்களும் நம்பிக்கையான மனிதர்கள் தான் என்றான். பணம் வாங்கி கொண்டு போக வந்திருக்கும் சமண சமய மகா நாட்டாருடைய அந்த ஆள் இப்பொழுது நிச்சயமாக இந்த மாளிகையில் இருக்கிறார். அவரை காட்ட மாட்டீர்களா? நிரம்பவும் ஆத்திரமடைந்தவரான சுந்தரபாண்டியன், என்னையா இது? எங்களை குழந்தை பிள்ளைகள் என்று நினைத்து இப்படி பேசுகிறீர்கள். போதும், இவ்வளவோடு நிறுத்துங்கள். நாங்கள் இனிமேல் மரியாதையாக இருக்க முடியாது என்றான். ஓஹோ, அப்படியா? இனிமேல் மரியாதை பார்க்க மாட்டீர்களோ? அப்படியானால் நான்காவது நிபந்தனையையும் நான் சொல்லிவிடுகிறேன். அது வரையில் மரியாதையை வையுங்கள். உங்கள் இருவரோடும் அந்தரங்க சிநேகமாக பழகி இருக்கும் இருவர்கள் அந்த மகாராணியிடம் உத்தியோகம் பார்த்து வருகிறார்கள் அல்லவா? அவர்கள் இருவரும் நாளைய தினம் பகலுக்குள் தங்களுடைய உத்தியோகத்தை ராஜினாமா செய்துவிட்டு விலகிக் கொள்ளும்படி செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் செய்யாவிட்டால் மகா கேவலமான ராஜ துரோக செய்கைக்கு உடந்தையாக இருந்த குற்றத்துக்கு அவர்கள் இலக்காவார்கள் என்பது நிச்சயம் என்றார் இலங்கை வீரர். சுந்தரபாண்டியர், சந்திரசேகர பாண்டியர் ஆகிய இருவரும் மகாதிரமான மனதோடு அதுவரையில் இலங்கை வீரரை எதிர்த்து பேசி வந்தனர். அவர்களது மனம் ஒருவாறு கலங்கி கலகலத்து போனமையால் அவர்கள் ஒருவரை ஒருவர் கபட பார்வையாக பார்த்து கொண்டனர். அடுத்த க்ஷணத்தில் சுந்தரபாண்டியன் மறுபடியும் துணிவடைந்து, நீங்கள் சொல்வதெல்லாம் விடுகதைகள் போல இருக்கின்றன. எனக்கு தெரிந்த விஷயமாகவே இல்லை. மகாராணியிடம் வேலையில் இருந்தபடி அவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் யார்? அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் உண்டென்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என கேட்டான். இலங்கை வீரர், வீராணம் கோட்டையில் நடந்த கல்யாணத்துக்கு வந்திருந்த காலத்தில் நீங்கள் இருவரும் அந்த பெண்கள் இருவரையும் பூங்காவனத்துக்கு வரவழைத்து அவர்களோடு சரச சல்லாபம் செய்து கொண்டிருந்தது எவருக்கும் தெரியாதென்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்கள் நால்வருடைய ரகசியமெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரிந்து போய்விட்டது. ஆகையால் இனி நீங்கள் விஷயத்தை மறைப்பதில் உபயோகமே இல்லை என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டவுடனே ஸ்தானாதிபதிகள் இருவரும் மறுபடியும் ஒருவரையொருவர் கபடமாக பார்த்து கொண்டனர். அதன் நுட்கத்தை உடனே உணர்ந்து கொண்ட நமது இலங்கை வீரர், அப்படியா? கடைசி வரையில் நீங்கள் உங்களுடைய துரோக சிந்தனையை காட்டவா எண்ணுகிறீர்கள்? இந்த குறிப்பேட்டு புத்தகத்தை எடுத்து அழித்துவிட எண்ணுகிறீர்களா? அது பழியாது. நீங்கள் இருவரானாலும் சரி, இன்னும் 100 பேர் உங்களுக்கு உதவிக்கு வந்தாலும் சரி, எல்லோரையும் ஒரே வீச்சில் வீசி எறிந்து விடக்கூடிய மகா கொடியவாள் என்னிடம் இருக்கிறது என்பது கவனம் இருக்கட்டும் என்று அதட்டி கூறிய வண்ணம் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த குறிப்பேட்டை சரேலென்று எடுத்து தமது மார்பிற்குள் சொருகிக் கொண்டு தமது உடைவாளை வெளியில் இழுத்தார். உடனே சுந்தரபாண்டியன், கத்தியை மாத்திரம் வெளியில் காட்ட வேண்டாம். உங்களுடைய வார்த்தைகளே போதுமானவை. நீங்கள் சொன்ன நிபந்தனைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இனி உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை என்று பணிவாக கூறினான். பின் சுந்தரபாண்டியன் எழுந்து பக்கத்தில் இருந்த ஒரு கதவை திறந்து, இந்த வழியாக போங்கள். கொஞ்சம் தூரத்தில் வலது பக்கத்தில் இன்னொரு கதவு இருக்கிறது. அதை திறத்து கொண்டு போனால் அந்த பணத்தை வாங்கி கொண்டு போவதற்காக வந்த அந்த நம்பிக்கையான மனிதர் காணப்படுவார். அவரை நீங்கள் காணலாம் என்றான். உடனே இலங்கை வீரர் அவ்வாறு திறந்துவிடப்பட்ட வாசலின் வழியாக சென்று இரண்டாவது கதையும் திறந்து கொண்டு அதற்கப்பால் போய் பார்க்க, சிறிது தூரத்திற்கு அப்பால் ஒரு கட்டிலின் மேல் ஒரு மனிதர் படுத்திருந்தது தெரிந்தது. அந்த அறையில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்ததாகையால் அதன் வெளிச்சத்தின் உதவியால் இலங்கை வீரர் அந்த மனிதரை நன்றாக உற்று பார்த்தார். அவருக்கு பின்னால் வந்த சுந்தரபாண்டியன் அந்த மனிதரை நோக்கி, ஐயா, குலோத்துங்க சோழரே, இவர் நம்மிடம் ஏதோ விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறார். ஆனால் தாம் உமக்கு யாதொரு கெடுதலும்
செய்வதில்லை என்று உறுதி செய்து கொடுத்திருக்கிறார் என்று கூறிய விண்ணம் அவ்விடத்தை விட்டு அப்பால் போய்விட்டான். அவர் இடும்பாவனம் ஜமீன்தாரின் தம்பி குலோத்துங்க சோழன் என்பதை அவர் அறிந்து கொண்டார்.